என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குதம்மா, கண்டதெல்லாம் கனவாகி போயிடுமா. 10 மாசம் உள்ளிருந்தேன் பக்குவம்மா, பூமிக்கு நான் வந்ததென்ன புத்தமம்மா. வணக்கம்மா. சாப்பிட்டே வரலையே? ஓகே ஓகே, எல்லாரும் சேர்ந்து திரும்பி ஒன்று சொல்லலாமா? வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ரொம்ப நாளா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேவா வாலண்டியர் டீம் சென்னை பாலா சார் தான் மூலியமா தான் இன்னைக்கு வந்து உண்மையாவே இது நடக்குது. ஓகேங்களா? அவரை நம்ம விடுதலை சமூக நல அறக்கட்டளையின் சார்பா வருகன்னு வரவேற்கலாமா? கை தட்டி. அவர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கட்டணும் இந்த அகாடமிக்கு தொடங்கல பாலா சார். நிச்சயமா அவர் வந்து ரொம்ப நாளா பலர்காட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு வந்திருக்காரு. இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஃபீஸ் கட்டிருக்காரு. எஜுகேஷன் திங்ஸ் நிறைய ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நிறைய குழந்தைங்க காட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க போர்டே இல்லாம கூட படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிளாக் போர்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இது மாதிரி எண்ணற்ற செயல்களை செஞ்சு நிச்சயமா அவர் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா தான் நம்ம எல்லாருமே இங்க பாக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்வாளர் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களின் மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா படிச்ச படிப்பை வச்சு பணம் சம்பாதிக்க போயிடுவாங்க எல்லாரும் மருத்துவர்களா. ஆனா டாக்டர் மட்டும் வந்து என்ன பண்றாருன்னா படிச்ச படிப்பை மக்களுக்கு இப்படியும் பயன்படுத்தலாம், நேரத்தை இப்படியும் கொடுக்கலான்றதுக்கு முன்னுதாரணமா வந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் நம்ம விடுதலை சமூக நல அறக்கட்டளை சார்பா வருக வரவேற்கிறோம். அண்ணா வந்து சூர்யா அண்ணா சென்னையில வந்து எக்மோர்ல இருக்காரு. ஒரு 1000 பறவைகளுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு இருக்காரு டெய்லியும். சேவை வந்து எப்படி வேணாலும் செய்யலாம்ன்றதுக்கு முன்னுதாரணமா இருக்காரு. ஓரறிவு முதல் 6 அறிவு உயிரினங்கள் வரையும் எல்லாம் ஒண்ணுதான்றாரு வளராரு. அது மாதிரி எல்லாத்துக்குமே உணவு கொடுக்கறது ஒரு பெரிய பாக்கியம். நமது விடுதலை சமூக நல அறக்கட்டளையில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. சென்னையில மணல் பத்தி போட்டவங்க அந்த முடிக்கிறதுல எல்லாத்துக்குமே கூட இருந்து பெரிய சப்போர்ட்டா பண்றாரு. அவரையும் அந்த தருணத்துல வருக தம்பி வந்து நம்ம ஐயாவுடைய பையன். ஓகேங்களா? எந்த ஊருக்கு போனாலுமே அவரே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. இது மாதிரி அதான் விவேகானந்தர் கேட்பாருல்ல, 100 இளைஞர்கள் கொடுங்க. 100 இளைஞர்கள் ஒரு இளைஞர் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவரையும் இந்த சபையின் சார்பாக வருக இருக்காரு. அவரையும் அந்த தருணத்துல வருக வரவேற்கிறோம். பள்ளிக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றி. புரியுதா? நான் கொஞ்சம் மீடியமா ஓடுறேன், மீடியமா ஓடுறேன். எனக்கு தேவை. நீங்களாம் எப்படி ஓடணும்? எப்படி ஓடணும்? ஃபாஸ்ட் ஆகும். ஏன்னா தேவைகள் யாருக்கு? உங்களுக்கு அதிகமா இருக்கா? அதிகமா இருக்குல்ல, அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட்டாக ஓடணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சீக்கிரம் கற்றுக்கணும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் கற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு தேவையான தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல தைரியமாக பேசணும். புரியுதா? முதல்ல எல்லாரையும் கண்ணை பார்த்து கரெக்டாக பேசணும். உங்களுக்கு என்ன தேவைன்றதை கொஸ்டின் பண்ணால் தான் பதில் கிடைக்கும். கரெக்டாக? நான் என்ன படிக்கணும்? இப்போ டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும்? யாரோ ஒருத்தர். வெரி குட். எம்பிபிஎஸ் என்ன முடிச்சுட்டு படிக்கணும்? சரி, ஃபஸ்ட்டு எது வரைக்கும் படிக்கணும்? இப்போ நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இங்கே வந்து 8th வரைக்கும் படிக்கிறீங்க. 8th 5th ஸ்டாண்டர்டு நம்ம பேக்கில் போவாங்க. ஸோ 8th வரைக்கும் படிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு எது வரைக்கும்? 10th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணுமா? அது வரைக்கும் எல்லாம் கிளியர் தானே? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? +1 +2. ஸோ +1 +2 நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குரூப் செலக்ட் பண்ணுங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் காலேஜ். எதர் 3 வருஷமோ 4 வருஷமோ காலேஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் யூஜிக்கு அப்புறம் பிஜி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் டாக்டரேட் வாங்கலாம், என்னென்னா படிக்கலாம். ஸோ என்னடா படிக்கலாம், என்ன வேலைக்குன்னா போகும். நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த வெயில்லையும் கூட்டுறதுக்கு எல்லாரும் அழகாக வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ முதல்ல வந்து ஆறுமுகத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் சொன்னார், ஆனால் அவர் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளில இருந்து பார்க்குறேன், நம்மளுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பண்ணுறாருன்னு. நன்றி ஆறுமுகம். உங்களோட இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தர் நானுமே இப்போ நான் மட்டும் பண்ணுறது, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட யார்கிட்ட கேட்டு அது மாதிரி பண்ணுறோம். எல்லாரும் அவங்களோட எண்ணங்கள் தானே, எண்ணங்கள் மூலயமா தான் நம்மளுக்கு உதவி கிடைக்கிது. சரி, எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ முதல் ரிக்வஸ்ட், பசங்களை ஃபுல்லாக படிக்க வச்சிடணும். சரிங்களா? எல்லாருமே அவங்க பசங்களை
எல்லாம் படிக்க வச்சது. சரி, யாராவது என்னென்ன கிளாஸ் படிக்கிறீங்க டக்கு டக்குன்னு? இங்கே ஏ செக்ஷன். ஓகே, ஜெகதீஷ் செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, வெரி குட். அது ரொம்ப முக்கியம். இங்கே போய்ட்டு அது கேட்கணும். சரியா? சொல்லுங்க. ஜெகதீஷ் செகண்ட் ஸ்டாண்டர்ட். கலெக்டர் ஆகும். வெரி குட். ஒரு கிளாஸ் மட்டும் பண்ணிப்போம். சரியா? ஒரு வாட்டி மட்டும் பண்ணிப்போம். அப்படியே இருக்கு. எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றது இல்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே